வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீரா, வள்ளி, கார்த்திக்னு 3 பேரும் ஹாலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ராகவன் கண்மணியை கூட்டிகிட்டு ரொம்ப கோவமாக நேராக வந்து கார்த்திக்கிட்ட, டேய், நான் ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணியிருக்கேன்ல, கண்மணிக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இன்னும் நீ லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திக், டேய், என்னடா பேசுகிற? நான் என்ன பேசினேன்? இங்கே பாரு ராகவா, அன்னைக்கு பேசினது அன்னியோட முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கு சாரியும் கேட்டாச்சு. திரும்ப வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்ல, உடனே ராகவன், ஓ, நான் உன்கிட்ட வேணும்னே வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? இப்போ தான் நீ கண்மணியை ரொம்ப டீக்ரேட் பண்ணி மட்டமாக வேற பேசியிருக்க அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்துட்டு, டேய், நான் எப்படா அப்படிலாம் பேசினேன் அப்படின்னு கேட்க, வீராவும் சொல்கிறாங்க, அவர் அப்படிலாம் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன், அப்போது கண்மணி என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி நடிக்கிறாங்க, அப்படியே அழுதுகிட்டே, நான் தான் சொன்னேனேங்க, நான் போய் சொன்னதாகவே இருக்கட்டும், இந்த சண்டைலாம் வேண்டாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நடிக்க, உடனே கார்த்திக் வந்துட்டு, அண்ணி, நீங்கள் ரொம்ப தப்பான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன, எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை மூட்டி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல, ராகவன் அதுக்கு, அவளுக்கு நமக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது தான் வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுட்ருக்க மாறன் அங்கே வராரு. டேய், ஏண்டா, என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ சத்தம், ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் வந்துட்டு, பாடுறா, நான் எதுவுமே தப்பாக பேசல, இவங்க அவங்கிட்ட போய் ஏதோ வத்தி வச்சுருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்காம இவன் என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னதுமே ராகவன் அதுக்கு, கார்த்தி, இங்கே பாரு, வத்தி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லாத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே வீரா வந்துட்டு, மாமா, என்ன நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் பாட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்ல, வள்ளியும் கூட சேர்ந்து, அவன் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராகவன் யார் சொல்கிறதையுமே கேட்கவே மாட்டார். கண்மணி உடனே ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, விடுங்க, நான் தான் சொன்னேன்ல, இவங்க எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராகவன் வந்து, வீரா, நீ கூட இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா, மாமா, நான் நியாயத்தை தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் நியாயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது வீரா, நீ இதில் தலையிடாத, இது என்னோட பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்துட்டு, வீரா, இவங்க ஏதோ அவங்ககிட்ட போயிட்டு திருச்சி வச்சு சொல்லியிருக்காங்கன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.